என்ன யாருமே வரமாட்டாங்க. இப்போ எப்படி இருந்துக்கிறது? அப்பா சஞ்சீவ், ஐயோ இன்னும் பாத்துக்கிட்டே இருக்க. வந்து தூக்கு. தூக்க வந்த என்ன நீ தானே வேண்டான்னு சொன்ன. அதுக்காக மரம் மாதிரி அப்படியே நிப்பியா? தூக்குடி வா. வரவா நான் வந்திடவா உன் வார்த்தைகள் தான் கேட்கிறது. காலம் என்கின்ற காற்று ஓங்கி அறைகின்ற போது வாயை திறக்காத நாற்று வரட்டு சிரிப்பொன்று போடும். இது அழியாத கோலம் வலியோடு வாழும் யார் அறிவார்? இவை உதிராத பூக்கள் உயிர் வாடும் நாட்கள் யார் அணைத்திடுவார்? மாப்பிள்ள அபிய மன்னிச்சு ஏத்துக்கிட்டார் போல இருக்கு. இனிமே அபியோட வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான். என்ன இந்த அம்மா இங்க என்ன சாமி கும்பிட்டு இருக்காங்க? ஒருவேளை சாமி ரூம் இங்க வச்சுட்டாங்களோ? நாமளும் அட்வான்ஸா சாமி கும்பிட்டு வைப்போம். அப்படியே முருகா, எப்படியாவது எனக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி விடா. அச்சோ, ஏன் என் மேல படுத்துட்டு இருக்க? எழுந்துரு. நீதான் இன்னும் என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஐயோ ச்சே. டேய் மாப்பிள, கதவை திறந்து வச்சுட்டு உள்ள என்ன வேலைடா பாத்துட்டு இருக்க? ஐயோ நான் பாக்கல, எதுவுமே பாக்கல, சத்தியமா பாக்கல. போயிடுச்சா? ஐயோ என்னையா மாப்பிள, என்ன பகலே ரொமான்ஸா? ஐயோ மாமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. ஓ அதுக்கு மேலையா? மாமா உன்னை கொன்றுவேன் பாரு. டேய் இருடா, யாரை ஏமாத்த பாக்குற? நான் எத்தனை தமிழ் சினிமால பாத்திருக்கேன். அந்த பொண்ணுங்களோட குங்குமம் அழிஞ்சிருக்கும். அதே மாதிரி உனக்கு அழிஞ்சிருக்குன்னா அதுக்கு மேல ஏதோ நடந்திருக்கு. மாமா கிட்ட போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. மாமா டேய் சொல்லுடா. போயா. டேய் மாப்பிள சஞ்சீவ் சொல்லிட்டு போடா. டேய் மாப்பிள, டேய் மாமா பாவம் சொல்லிட்டு போடா. மாப்பிள டேய் சொல்லிட்டு போடா. ஓ இங்க இருக்கியா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா, சஞ்சீவ் கூப்பிட்டா மாமா. டேய் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. இதுக்கு முன்னாடி அவன் ரூமுக்கு வந்தே இருந்தே போனேன். இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தா காலை உடைச்சிருவேன். ஏன் மாமா? ஐயோ ராமா, உனக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆயிருந்தா இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். 7 கழுத வயசாச்சு. இதெல்லாம் எங்க புரிய போகுது உனக்கு? நீங்க மாமா தானே? அக்கா புருஷன் தானே? ஆமா. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. UK கிட்ஸ்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு மாமா. நான் 80 கிட்ஸ் இன்னும் எட்டி பார்த்துட்டு இருக்கேன். நீங்க 65 கிட்ஸ் தானே? புரிஞ்சுக்குங்க. சரிடா, கவலைப்படாத. உங்க அக்கா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணிடுவோம். மாமா அது கூட ஒரு பொண்ணு வேணும் மாமா. பொண்ணு எல்லாம் தேவலடா, ஒரு கிழவி இருந்தா போறோம். கிழவியவா? ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ராஜா மாஜா ராஜா. ஐயோ, காஃபி கீழே விழுந்துருச்சே.
ஓகே ஓகே பாய். ஹேய், என்ன பண்ற நீ? பார்த்தா தெரியல, க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் புடவை தான் கிடைச்சதா? ஓ, இது ஓம் புடவையா? அது கூட அதான் முடிஞ்சிருச்சுல்ல, ஒரு 2 நிமிஷம் புடவைய விடு. சொல்றல, விடு. என்ன சத்தம் கேக்குது? விடுங்கறல. ஏய், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதெல்லாம் முடியாது. என் புடவைய விடு. ஐயோ, சொல்லிட்டு இருக்கல நானு. புடவைய விடு. என் புடவைய விடுன்னு சொல்றேன். ஸ்ரீஜா என்ன பண்ற? ஆஹா, பெரிய மாப்பிள்ளை பகல்லே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானே, அதுவும் வில்லி கூட. என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே, சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம அப்படி போய் ஒளிஞ்சுக்கலாம். விடுன்னு சொல்றல, என்னோட புடவை. குடு குடு குடுன்னு சொல்றேன்ல. சும்மா இந்தா உன் புடவை. வரான் மாப்பிள்ள, நான் எதையும் பார்க்கல. என்ன பார்க்கல? அதான் எதையும் பார்க்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னன்னு கேக்குற? எதை பார்க்கலன்னு முதல்ல சொல்லு. நான் எதை பார்க்க கூடாதோ, நான் எதை இது வரைக்கும் பார்க்கலையோ, அத நான் பார்க்கவே இல்ல மாப்பிள்ள. மாமா என்ன கொல்லாத. எதை சொல்ல வரையும் அதை மட்டும் கரெக்டா சொல்லு. அது இல்ல மாப்பிள்ள, நீயும் ஸ்ரீஜாவும் உள்ளுக்குள்ள. யோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. டேய், இதே தாண்டா உன் தம்பியும் சொல்றான். டேய், நான் உன் மாமா தானடா, சும்மா சொல்லு. உனக்கு நான் எவ்வளவு கதையை சொல்லியிருப்பேன். அது மாதிரி நீ இந்த கதையை சொல்லி மாமா சந்தோஷப்படுத்துறா. ஆமா, ஆயில் பாத் பாத்ரூம்லயா இல்ல பெட்ரூம்லயா? மாமா, நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. என்னது? அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையா? அப்ப உள்ள ஒரே சத்தமா கேட்டுச்சே, அதுவா? ஸ்ரீஜா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப அவ உனக்கு என்ன தேய்ச்சி விடலையா? யாரும் எதுவும் பண்ணல, நானே தான் தேய்ச்சு குளிச்சிட்டு வரேன். நினைச்ச மாப்ள, ஸ்ரீஜாவது உனக்கு என்ன தேய்ச்சி விடுறதாவது. ஏண்டா, நீயே தனியா என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எதுக்குடா குளிக்கணும்? ஸ்ரீஜா, என்னம்மா? வா. என்னம்மா? அங்க உன் தம்பிய பாரு, தலைக்கு என்ன தடவாம தரையில எண்ணெய தடவி 2 பேரும் கட்டி புடிச்சு உருண்டு பிறண்டு என்ன தேய்ச்சி குளிக்கிறாங்கடா. அதுதான்டா உண்மையான ஆயில் பாத்து. ஏண்டா, பாலா படத்து ஹீரோ மாதிரி இருக்கிற அவனுக்கு விக்ரமன் படத்து ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிருக்கு. விக்ரமன் படத்து ஹீரோ மாதிரி இருக்க உனக்கு மெகா சீரியல் வில்லி மாதிரி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிருக்கு. என்ன காம்பினேஷனோ போ. சரி, மாமா குளிக்க போறேன், வரியா? டவல் எடுத்து கொடுக்க சொன்னேன்டா, ஆளப்பாரு. இவருக்கு டவல் வேற எடுத்து கொடுக்கணுமா? காளி சொல்றத வச்சு பார்த்தா சஞ்சீவும் அபியும் சந்தோஷமா இருக்காங்க போல இருக்கு. இப்படியே போனா அந்த அபி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிச்சதுல இருந்து 10 மாசத்துல புள்ளைய பெற்றுவா போல இருக்கே. ஸ்ரீஜா, அபி மட்டும் புள்ளைய பெத்துட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நினைச்சாலும் இந்த சொத்து நமக்கு வராது. அது மட்டும் இல்ல, அபி இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல, அவதான் இந்த வீட்டுக்கு ராணி. மண்டபத்துல சஞ்சீவ் இருந்த கோவத்துக்கு அபி என்ன பண்ணாலும் சஞ்சீவ் அவளை ஏத்துக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அந்த அபி ஒரே நாள்ல அவனை பழையபடி லவ் பண்ண வச்சுட்டா. தப்பு பண்ணிட்டமா. அந்த அபிய நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்டி? அபியையும் சஞ்சீவையும் பிரிக்க நம்ம முன்னாடியே தான் பிளான் பண்ணிருக்கணும். இப்ப டூ லேட். ஒரு லேட்டும் இல்லமா. ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா தானே, அத முதல்ல தள்ளி வைப்போம். அதுக்கப்புறமா அந்த அபியையும் சஞ்சீவையும் நான் பிரிக்கிறேன். இப்ப சொன்னியே இது பாயிண்ட். நான் போய் ஜோசியரை பாத்துட்டு வந்துடுறேன், சரியா?
சட்னி ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வைமா. நான் வைக்கிறேன் மாமா. ம். ஸ்ரீஜா, நீ சட்னி எடுத்து வைமா. என் மூத்த மருமக கையால பரிமாறி சாப்பிடணும் போல இருக்கு. மா ரொம்ப போறாரு, சொல்லி வை. என்ன நினைச்சிட்டு இருக்காரு? என்ன அவருக்கு கை இல்ல, வேணுங்கிறத அவரே போட்டு சாப்பிட வேண்டியதானே. டென்ஷன் ஆகாது ஸ்ரீஜா. இந்த வீட்டை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா எங்க அண்ணனோட சப்போர்ட் வேணும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடி. அதுக்காக உங்க அண்ணன் எனக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? இனிமே ஏதாவது வேலை சொன்னாருன்னு வை, நீ செத்த. ஐயோ நானா? ஏண்டி? பின்ன நீ தானே அவருக்கு சப்போர்ட் பண்ற. அவர் எனக்கு வேலை சொல்லும் போதெல்லாம் அப்படியே எனக்கு வெறுப்பா வருது. ஏய், அவர் ஒன்ன வெறுப்பேத்தலடி, அந்த அபிய வெறுப்பேத்துறத நினைச்சுக்கிட்டு நம்மள வெறுப்பேத்துறாரு. என்ன பண்ணி தொலைய? என்னம்மா பேசிட்டே இருக்க? சட்னி எடுத்து வை. ஏய், சட்னி தானே, போ. மாமா போதும் போதும். சூப்பர். என் மூத்த மருமக பரிமாறினதுல சட்னி டபுள் டேஸ்ட் ஆயிடுச்சு. என் மூத்த மருமகனா மருமக தான். தேங்க்ஸ் மாமா. அபியோட சமையல் ருசி அந்த ஹிந்திக்கார பொண்ணு கைப்பக்குவ மாதிரியே இருக்கே. அப்போ சஞ்சீவ் ஃப்ரெண்டா நம்ம வீட்டுக்கு வந்தது அபிதானா? அத்தை, இன்னும் சாம்பார் ஊத்தவா? அபி, ஹிந்திக்கார பொண்ணா நம்ம வீட்டுக்கு வந்தது நீதானே? சஞ்சீவ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலையில முக்காடு போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தது அபிதானே? தண்ணி குடிப்பா, தண்ணி குடி. எனக்கு தெரியாம இவ்ளோ வேலை பாத்திருக்கியா நீ? நம்ம அபி மேல உனக்கு அவ்வளோ லவ்? சம்பந்தி, என்ன சம்பந்தி? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. இல்ல, சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்க ஜோசியரை வர சொல்றதா சொல்லிருந்தீங்க. ஆமா. பொதுவா சாந்தி முகூர்த்தம் பொண்ணு வீட்டுல தான் நடக்கணும். இப்போ எங்க வீடு இருக்கிற நிலைமைக்கு அங்க சாந்தி முகூர்த்தம் பண்றது அவ்வளவு சரியா வராது. ஏன் சொல்றேன்னா, அபி அங்க வீட்டுக்கு வந்தானா அக்கா நினைப்புல அழுதுகிட்டே இருப்பா. நீங்க சொல்றது எனக்கு புரியுது சம்பந்தி. அபி எனக்கும் பொண்ணுதான். அதனால ஜோசியர் குறிச்சு தர தேதியில இந்த வீட்லயே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சம்பந்தி. ஏன் பொண்ணுக்கு நான் செய்யறதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? அப்போ நான் வரேன் சம்பந்தி. என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? ஜோசியர் வரட்டும், சாந்தி முகூர்த்தத்துக்கான நாளை குறிச்சதுக்கு அப்புறமா போலாம். இல்ல சம்பந்தி, சாதாரணமா அபியோட கல்யாணம் நடந்திருந்தா நான் இங்க எத்தனை நாள் வேணாலும் இருந்திருப்பேன். அனு வேற இப்ப நம்ம கூட இல்ல. அவர் வேற வீட்டுல தனியா இருக்காரு. அவரை ரொம்ப நேரம் தனியா விட முடியாது சம்பந்தி. சரி சம்பந்தி, நான் போயிட்டு வரேன் சம்பந்தி. ஆமா, அபி எங்க? அதோ வெளியில இருக்கா. ஓ. அப்ப நான் கிளம்புறேன் சம்பந்தி. என் பொண்ணை பாத்துக்கங்க சம்பந்தி. அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எங்க அம்மாவுக்கு பெண் குழந்தை இல்லைன்ற கவலை பல வருஷமா இருந்துச்சு. அது இப்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. சஞ்சீவ் அபிய பாத்துக்கிறத விட எங்க அம்மா நல்லா பாத்துப்பாங்க.
மாப்பிள, என் பொண்ணு குழந்தை மாதிரி. அவளுக்கு நான், அவங்க அப்பா, அவங்க அக்கா தான் உலகமா இருந்தா. இனிமே நீங்க தான் அவளுக்கு எல்லாம். நீங்க அவ மேல கோவப்பட்டா அவளால அதை தாங்கிக்க முடியாது. அவ அக்கா மேல இருந்த பாசத்துல நிறைய தப்பு பண்ணிருக்காதான், நான் ஒத்துக்கிறேன். அதையெல்லாம் மறந்து மன்னிச்சு என் பொண்ணை ஏத்துக்கோங்க. நான் வரேன் அபி. அழாத அபி. நான் நம்ம வீட்டுக்கு தானே போறேன். அப்பப்ப வந்து பாத்துப்பேன். நீ என் செல்ல பொண்ணு. நீ மாப்பிள்ளை அத்தைக்கு தொல்லை கொடுக்காம நல்ல பொண்ணா இருக்கணும், சரியா? ஆமா, அழுமுஞ்சி. இப்ப என்ன நடந்துச்சுன்னு டிராமா பண்றாளுங்க. இதுங்கள அப்படி கொன்னுடலாம் போல இருக்கு. சின், அவங்கள கொல்லணும்னு நினைக்கிறியா? அப்படியே வாய் மேலே குத்திடுவேன். அவங்க பாசமா இருக்கிறது உனக்கு டிராமாவா தெரியுதா? வில்லி கேரக்டர் பண்ற உனக்கு ஹீரோயின் பாசம்லாம் எங்க இருந்து புரிய போகுது? நீ பாரு, நான் ஒண்ணு பண்றேன். பாசமலர் CD ஒன்னு 10 வாங்கி தரேன். 10 தடவை உட்காந்து பாரு, அப்பதான் உனக்கு பாசம் என்னன்னு புரியும். வாங்க போற பாரு. அத்தை, ஆட்டோ வந்துருச்சு. சரிங்க மாப்பிள்ள, வர மாப்பிள்ள. வாங்க. அப்ப நான் போயிட்டு வரேன் அபி. வர சம்மந்தி, வரேன். வாங்க அத்தை. கொடுப்பா. இந்தாங்க. வரேம்மா. வரேன். பார்த்து போமா. வரேன் சம்மந்தி.